ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் வாழைத்தண்டை கூட்டு எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப்பு வந்து கழுவி வந்து ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதிலே போட்டுக்கலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஓகேங்களா? போட்டுட்டு வாழைத்தண்ணியும் போட்டுக்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எடுத்து போட்டுக்கலாம். அதில் வாழைத்தண்டு போட்டாச்சு. இப்போ வந்து தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்பு. அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். வச்சுருக்கோம். அதில் வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பூண்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் பாருங்கள், ஒரு 4 பத்து போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தேங்காய் இது மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், 2 விசில் போட்டு எடுத்தோமா, நல்லா வெந்துடுச்சு. ஓகேங்களா? ரொம்ப வந்து குழம்பு வேகக்கூடாது. ஓரளவுக்கு 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் ஊற்றிலாம், தாளிச்சதை ஊற்றிலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுட்டோம். இப்போ வந்து தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்து ஊற்றிக்கலாம். அதில் இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சதை வந்து ஊற்றிக்கலாம். அதில் பாருங்கள், நல்லா வந்துட்டு கொதிச்சு வந்துடுச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஓரளவுக்கு தண்ணியாக வேணால் இப்படி இறக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டி பதத்தில் எடுக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் படுத்து எடுத்துப்பேன். பாருங்கள், சுவையான உங்களுக்கு வந்து வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப வந்து ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.